தமிழ் பேசும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எங்களுடைய எம்எஸ்டி ஸ்கூல் ஆஃப் ட்ரேடிங் சார்பாக வாழ்த்துக்கள். நண்பர்களே, இன்றைக்கி நம்மளுடைய எம்எஸ்டி iCore 2.0 அப்படிங்கிற இண்டிகேட்டர் எப்படி ஒர்க் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொரு வீடியோவிலுமே பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ நேற்று நம்ம வீடியோ போடலை, நேற்று என்ன ஆயிருக்குன்னு சொல்லி நீங்களே பாருங்கள். இப்போ தான் லைவாக பார் ரீப்ளே பண்ணி நம்மளுடைய இங்கிலீஷ் வீடியோவில் போட்டிருக்கேன், அப்லோட் ஆகிட்டு இருக்கு. அது தொடர்ந்து உடனே உங்களுக்கு தமிழ்லேயும் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அது உங்களுக்கு பார் ரீப்ளே பண்ணி காட்டுறேன். நமக்கு என்ன தெரியும்னா, மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனே மேலே 2 ஜோனு கீழே 2 ஜோன் ஃபார்ம் ஆகும். கீழேருந்து மார்க்கெட் மேலே போச்சுன்னா அந்த ஜோன்லேருந்து புட் ஆப்ஷனை பை பண்ணுவோம். மார்க்கெட் மேலேருந்து கீழே வந்துச்சுன்னா அந்த ஜோன்லேருந்து கால் ஆப்ஷனை பை பண்ணுவோம். இதுவே நீங்கள் ஷேர் மார்க்கெட்லேயும் கேஷ் மார்க்கெட்லேயும் யூஸ் பண்ணலாம். பை ஆக்டிவேட் ஆச்சுன்னா செல்லு கிடையாது, செல்லு ஆக்டிவேட் ஆச்சுன்னா பை கிடையாது. ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேடு தான், எஸ்எல் ஹிட்டான ரிவர்சல் ட்ரேடு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம ஏற்கனவே புட் ஆப்ஷனை பை பண்ணியிருந்தோம். 47,000 புட் ஆப்ஷனை நம்மளுடைய டெலகிராம் குரூப்பில் போட்டிருப்பேன், ஃப்ரீலேயும் போட்டிருக்கேன். நான் வாங்கிட்டு தான் உங்களுக்கு போட்டேன். நான் வாங்கினது கிட்டத்தட்ட எந்த இடத்துல 9:30 இல்லை, இதுக்கிட்ட இன்னும் வாங்கின உடனே மார்க்கெட்டு நல்லா மேலே போயிடுச்சு. மேலே போனோன்னே மறுபடியும் அங்கே நான் குவான்டிட்டி ஆட் பண்ணிவிட்டு ஹோல்டு பண்ணினேன். எனக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட்டு பை ஜோன் வரைக்குமே கிடச்சிச்சு. அதுக்கப்புறமும் செகண்ட் செல்லுலேருந்து திருப்பியும் புட் ஆப்ஷனை பை பண்ணினேன், நல்ல ப்ராஃபிட் கிடச்சிச்சு. இப்போ பாருங்கள், இது வந்து நேத்தியோட மார்க்கெட்டு ரன் ஆகிட்டு இருக்குது. இப்போ இங்கே நமக்கு பை ஜோனில் ஆக்டிவேட் ஆகிருக்கு. ஃபஸ்ட்டு டார்கெட் கொடுத்துருச்சு. திருப்பியும் பை ஆக்டிவேட் ஆகிருக்கு. ஃபஸ்ட் டார்கெட்டு செகண்ட் டார்கெட் கொடுத்துருச்சு. மார்க்கெட் பாருங்கள் லைவில் இருக்குது. நம்மளுடைய இண்டிகேட்டர் வந்து ரீபெண்டிங் இண்டிகேட்டர் கிடையாது. 10 வருஷம் கழித்து பார்த்தாலும் நமக்கு ரீபெண்டிங் ஆகாது. அதனால் தைரியமாக நீங்கள் நம்ம இண்டிகேட்டரை நம்பி ஒரு டூலாக, எஜுகேஷனல் டூலாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். பாருங்கள், 3 டார்கெட் இல்லை, 4 டார்கெட்டு பக்காவாக கொடுத்துருச்சு. நமக்கு 4 டார்கெட்டு பக்காவாக கொடுத்துருக்கு. இப்போது திருப்பியும் மார்க்கெட்டு கீழே வருது. கீழே வந்துச்சு அப்படின்னா திருப்பி நம்ம பை பண்ணலாம். செகண்ட் செல் டார்கெட்டு எஸ்எல் ஹிட் ஆகிடுச்சுன்னா ரிவர்சல் என்று போகலாம். மார்க்கெட்டு 2:30 மணி ஆகிடுச்சு பாருங்கள். திருப்பி நம்ம பை போயிருக்கோம். திருப்பி நமக்கு டார்கெட் கொடுத்துருச்சு. திருப்பியும் வந்திருக்கு. திருப்பியும் டார்கெட் கொடுத்துருச்சு. மார்க்கெட்டு முடிஞ்சிருச்சு. ஓகேவா? இப்போ இன்னையோட மார்க்கெட் என்னாச்சு சொல்லி பாருங்கள். இப்போ இன்றைக்கி நேற்று என்ன இருக்குது, நமக்கு செகண்ட் செல்லு ஆக்டிவேட் ஆகிடுச்சு. அப்போ இதுக்கு மேலே போனால் தான் நமக்கு பை, ஆனால் ஆகலை. இன்றைக்கி ஃப்ரெஷ்ஷாக நமக்கு ஜோன் ஃபார்ம் ஆகிருக்கு. அந்த ஜோன் எங்கே இருக்குது? 46,747. இப்போ நம்ம பை எடுத்து தான் நமக்கு எஸ்எல் ஹிட் ஆகிடுச்சு. திருப்பி செகண்ட் செல் எடுத்துருப்போம். செகண்ட் செல்லையும் ஃபஸ்ட் டார்கெட் முடிஞ்சிச்சு, செகண்ட் டார்கெட் முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம தேர்ட் டார்கெட் வெயிட் பண்ணுவோம். தேர்ட் டார்கெட்டை நமக்கு கொடுத்துருச்சு. ரொம்ப சிம்பிளானதுங்க, பயப்படக்கூடாது. நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்று தான். ஃபஸ்ட்டு பை ஆக்டிவேட் ஆச்சுன்னா பையில் இருங்க. ஃபஸ்ட்டு செல் ஆக்டிவேட் ஆச்சுன்னா செல்லில் இருங்க. எஸ்எல் ஹிட் ஆச்சுன்னா ரிவர்சல் என்ட்ரி எடுங்க. மறக்காமல் எக்ஸிட் ஆயிருங்க லாஸில் இருக்கும்போது. பாருங்கள், இந்த இடத்துல நீங்கள் பை பண்ணிட்டீங்க, உடனே நீங்கள் என்ன பண்ணணும், இங்கே ஸ்டாப் லாஸ் வந்து எக்ஸிட் ஆகிட்டு நீங்கள் புட் ஆப்ஷனில் திருப்பி உட்காந்துடணும். இல்லையா, அதுக்கு முன்னாடி உள்ள கேண்டில் ஸ்டிக் நல்லா பாருங்கள். நல்லா கீழே விழுவுறதுக்கான ஒரு அறிகுறி கிடைக்கிது. உடனே நீங்கள் பை என்ட்ரி போகாதீங்க. ஏதாவது ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைச்சா மட்டும் போங்க. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். சரி, நம்ம இதுவே நிஃப்டி கூட பார்க்கலாம். நிஃப்டி 50, அதுக்கப்புறம் என்ன இருக்குது, பேங்க் நிஃப்டி. இதுதான் வந்து முக்கால்வாசி பேர் நல்லா ட்ரேட் பண்ணுறது. இப்போ இன்றைக்கி என்ன இருக்குது பாருங்கள். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இப்போ நேற்று வந்து கரெக்டாக நமக்கு பை ஆக்டிவேட் ஆச்சு. 1, 2 டார்கெட் கொடுத்துருச்சு. அதுக்கப்புறம் ஈவினிங்கில் செகண்ட் செல் ஆக்டிவேட் ஆச்சு, 3 டார்கெட் கொடுத்துருக்கு. அதுக்கப்புறம் இன்றைக்கி நமக்கு கரெக்டாக இந்த இதில் பை ஆக்டிவேட் ஆகிருக்கு, 3 டார்கெட் கொடுத்துருச்சு. திருப்பியும் செல் ஆக்டிவேட் ஆகிருக்கு, 1 டார்கெட் கொடுத்துருச்சு. 2-3 தடவை ஒரு டார்கெட் கொடுத்துருக்கு. இன்னமும் நமக்கு நிஃப்டி வந்து செல் ஜோனில் தான் இருக்குது. பாருங்கள், அக்யூரேசி பாருங்கள், எவ்வளோ அக்யூரேட்டாக நம்மளுக்கு கீழே வந்து டச் பண்ணிவிட்டு 21,966ங்க லோ, 21,964 லோ. எப்போது 9:35க்கு. இப்போ பாருங்கள், நம்மளோட என்ட்ரி பாருங்கள், 21,965 பர்ஃபெக்டாக ஹிட் ஆகிருக்கு பாருங்கள். அதே மாதிரி நேற்றையும் நமக்கு அக்யூரேட் என்ட்ரி கிடச்சிருக்கு. இன்றைக்கி நமக்கு அக்யூரேட் என்ட்ரி கிடச்சி 3 டார்கெட்டுமே ஹிட் ஆகிடுச்சு. 3 டார்கெட்டுமே பக்காவாக 22,035. ஆனால் எவ்வளோ போயிருக்கு, 22,067 வரைக்கும் போயிருக்கு. அப்போ நமக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் 3 டார்கெட்டுமே இங்கே கிடச்சிருக்கு. திருப்பியும் செகண்ட் செல்லுலேயும் எல்லா டார்கெட்டுமே கிடச்சிருக்கு. இதை விட உங்களுக்கு என்ன எதிர்பார்க்குறீங்க?
அவ்வளோதாங்க நம்மளுடைய இண்டிகேட்ரு. சிம்பிளான இண்டிகேட்ரு. உங்களுக்கு நல்ல ஒரு எஜுகேஷனல் டூலாக இருக்கும். யூஸ் பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள், ப்ராஃபிட் பாருங்கள். இது வரைக்கும் நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். உங்களுடைய ஒவ்வொரு நாட்களும் லாபம் தரக்கூடிய நாளாக அமைவதற்கு எங்களுடைய எம்எஸ்டி ஸ்கூல் ஆஃப் ட்ரேடிங் சார்பாக வாழ்த்துக்கள். நன்றி.